அறிவு கேட்டானே அறிவு இருக்கா உனக்கு மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா சோத்த தான் திங்கிறேன் ஏப்பா அடிக்கிற அடிக்காம என்ன பண்றது கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? நீங்க ஒருவேளை அந்த பையனை நீங்க வந்து கொடூரமான முறையில் இழுத்துட்டு போறீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த பையனை நீங்க அடிக்கிறதோ இல்ல அவன் கையை உடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னா இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. தஞ்சாவூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஒரு சாலை மறியல் பண்றாங்க. எதுக்காக? மக்கள் பிரச்சனைகளுக்காக கிடையாது, அவங்க கட்சி பேனரை கீழ்ச்சாங்கன்றதுக்காக சாலை மறியல் பண்றாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு சாலையை ரோட பிளாக் பண்றாங்க. அதுல ஒரு இளைஞர் அதை தட்டி கேட்கிறார். நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறேன், என்ன தடுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல் பண்ணானா நீங்க அவங்கள தானே நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். நீங்க எதுக்கு அதை தட்டி கேட்ட ஒரு இளைஞன் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்? உங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தா? கேக்குறாருல சொல்லுப்பா. விசிகா ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, அமைச்சரவையில் இருக்கிற ஒரு கட்சி, அவங்க யாருக்கு எதிராக சாலை மறியல் பண்றாங்க? இது என்ன அற்பத்தனமான அரசியல்? நீ ஆளுங்கட்சியில இருந்துட்டு நீயே சாலை மறியல் பண்ணா யாருக்கு எதிராக பண்ற? அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். அதே போல தமிழக அரசிற்கு இந்த வீடியோ மூலமாக நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்க ஒருவேளை அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க உள்ள தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னா அவனை முதல்ல அடிச்சு அந்த எஸ்எஸ்ஐ மேல நீங்க எஃப்ஐஆர் போடணும். விடக்கூடாது மாப்ள, விடக்கூடாது. அவரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும். அதுதான் நியாயம். இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீயும் வாயும் சிங்காரம் மரியாதை தானா வரணும், கேட்டு வாங்கினா அதுக்கு பேரு வேற. நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர அதை சொன்னும் போது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் வருகிற போது எதிர்கட்சியர் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை. பொத்தி போ. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு போடுதணும். இப்ப பாருங்க திரு நயினா நாகேந்திரன் அவர்களே, உங்க அப்பா உங்க அம்மாவோட போய் கேட்கலாம். பரதேசி பண்ணாட நாய உங்க அப்பா யாரு? நீ போய் மோடி கிட்ட கேளு, அமித்ஷா கிட்ட கேளு, நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் கேளு, அண்ணாமலை அவர்கிட்ட போய் கேளு, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட போய் கேளு, எங்க அண்ணன் கிட்ட போய் ஏண்டா கேக்குற உங்க அப்பா உட்காந்து.
இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? உன்னால எவன்டா அந்த தலைவருக்கு எவன் பொறுப்பு போட்டது? அந்த அண்ணாமலை இருக்கும்போது அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட 12% ஓட்டு இருந்தது. என்னைக்கு இந்த நாய்க்கு நயினார் வந்தாலும் பாவம், இந்த ஆமக்கரி கட்சி மாதிரி பிஜேபி தமிழ்நாட்டுல காணாம போச்சு. ஆமக்கரி கட்சி மாதிரி எப்ப பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் அண்ணன் முதலமைச்சர் விஜயை பார்த்து ஒட்டனான்றானா இடுப்பு எலும்பு உடைப்போன்றான், இன்னொருத்தான்றானா இங்க தண்ணி வருதா அங்க தண்ணி வருதான்னு கேக்குறான். ஆனா ஒண்ணு பண்ண அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் 75 வருஷ கட்சிய கக்கூசில 3 ஊர் ஒளிய விட்ட ஒரு ஒப்பற்ற சாதனையை அன்பு அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பண்ணார். தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நாளைக்கு காலைல தாமரையும் கக்கூசில தான் உட்கார வைக்கணும் பொழுது ஈத்த வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ அவன் ஒண்ணு அடிக்கட்டும். அமெரிக்காவில பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா, ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ராக்கெட் அடிக்கிறான்டா, உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறாங்க. நீ மட்டும் என்ன சும்மா இருக்கியா? அடிச்சுட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. மான சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சுடுறாங்க. அப்ப இது என்ன? இது அப்பனா சட்டம் எங்க இருக்கு? காவல்துறை எங்க இருக்கு? வழக்கு போடலாம், உங்களை விசாரிக்கலாம். ஆனா மான சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 தமிழர்களை சுட்டு விட்டு அவர்களோட பதில் என்ன? தமிழர்களின் உயிருக்கு அவர்கள் என்ன பதிலை சொல்கிறார்கள்? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்க எல்லாம்? அமைச்சர் சரத்குமாருடைய பதில் உங்களுடைய ஆட்சிகள் தான் நடந்தது. அப்ப நீங்க விட்டீங்களா? ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாரு. இது ஒரு சரியான பதிலா? இந்த வீடியோ எப்ப வெளில வந்துச்சு? வீடியோ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ எப்ப வீடியோ வந்து அப்பதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா? போதை பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்களை அனுப்ப அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் தாவேகா நிர்வாகி ஒருவர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து விண்ணப்பங்களை வாங்கிய வீடியோ வெளியாக இருக்கிறது. டிடி ஆபீஸ்ல தானே கொடுக்கணும் இந்த ஃபார்ம். ஓ இல்ல, இது வந்தாலும் இன்னைக்கு லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். நீங்களே கொடுத்துருக்கலாம்ல அங்க போய். என்ன போஸ்டிங் நீங்க பண்ணிருக்கீங்க? நர்ஸுக்கா? இப்ப அந்த அப்ளை பண்ண டெம்பரரி அப்ளை பண்றாங்களா அதுக்கா? ஆனா அது டிடி ஆபீஸ்ல தானே டைரக்டா கொடுக்க சொன்னாங்க. இவங்க என்ன வேற கட்சியில ஒர்க் பண்றாராமா? டிவிகே கட்சியில வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எடுத்தீங்களே அந்த கார்ல தந்தீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபைய அவங்க பேசவே முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வெளில சண்டைக்கு வாடா. இல்ல வெளிநடப்பு பண்ண போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் இந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் ஓட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கல. அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு, அப்சர்வேஷன்ல வச்சிரு. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. அவைக்குழு நீக்கப்படுகிறது. அவைக்குழு நீக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.